சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சீரக சம்பா அரிசி வந்து 2 கிளாஸ் இந்த கிளாஸில் வந்து ஊற வச்சுருக்கேன். முதலையும் கழுவி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சிட்டேன். ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும். அதை சேர்த்து நான் வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம சேர்க்க வேண்டிய அந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ எல்லாமேவும் எண்ணெய் சூடானதும் அதுலேயே நம்ம வந்து 2 அளவு தேவையான அளவு வந்து ப்ளைன் சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். ப்ளைன் சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு லைட்டாக வந்து வெங்காயம் வந்து நல்லா இதானதுக்கப்புறம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா, மல்லி அதோடு சேர்த்து 2யும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் அதை சேர்த்து நல்லா மறுபடியும் அதையும் வதக்கணும். ஸோ இந்த இது வதக்கிறதுல தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி பொடி, நான் வந்து கடையில் உள்ள பிரியாணி பொடி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த பிரியாணி பவுடர் இருக்கோ அதை நீங்கள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் யூஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இப்போ சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சிக்கனோட இந்த மசாலா வந்து வேகணும். இப்போ வந்து நம்ம முதலே வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சில்லி பவுடர் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துடலாம். அதிலே நம்ம தண்ணியும் சேர்த்து ஊற வச்சிட்டோம். ஸோ அந்த தண்ணியை மட்டும் இருத்து அந்த தண்ணி சூடாகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த டைமில் கொஞ்சோண்டு புதினா, மல்லி ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக புதினா, மல்லி சேர்த்து நம்ம 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்து மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். நம்ம சீரக சம்பாங்கிறதுனால 2 விசில் போதும். நம்மளோட சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதை வந்து அரைச்சி சேர்த்துக்கிறது இந்த இதில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெங்காயத்தோட சில்லி பவுடர் சேர்க்குறது ஃபஸ்ட்டு. அப்புறம் அது வந்து கோல்டன் நல்லா வதக்கணும். அந்த வதக்கி அந்த ஸ்மெல் வர்ற மாதிரி நீங்கள் வதக்கிறதுலையும் இந்த சிக்கன் பிரியாணி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.